தெரியுமா? அறுவை நாட்டியம் மாடாவே வடிவை மங்களம் பாடாவே சரிக சேலை பொடி வச்ச மணி ஆனால் அருமையா எழுதி வச்சிருக்கார் சாலை கிருஷ்ணசாமி. படமதுரையை தேடி நெடியவர் பாதம் நாடி வந்தாளாம் தேவி சுபத்திரையார் அறுவை நாட்டியம் ஆடவே. வசந்தா இதே ஊரா? மகாராஜ ஸ்ரீ இந்த வேலையம்பக்கு நன்னகரத்தில் வசந்தா என்று சொல்லக்கூடிய அம்மையார் நம்மை பாராட்டி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறது. அதுக்கு ஒரு காஞ்சான் கொடுக்க மரகாஞ்சான மலை போல் வளர்ந்து அம்மையாருக்கு கை கால் வாங்காமல் கஞ்சனத்த கார்மேகமன்னம் துணை இருந்து எம்பெருமான் துணை இருக்க முருகப்பெருமான் துணை இருக்க முருகப்பெருமான். ஆனால் இப்ப எங்க போகிறோம்? அந்த தாயார் மான் ஐயை நாடாவே ஏற்கிற காலத்தில் எனக்கும் என் அண்ணியாருக்கு வாக்குவாதம் இருக்கு. அது இருக்கட்டும். இப்ப தாய் வீட்டு வந்துட்டோம். உள்ள போன உங்க அண்ணனும் ஒண்ணு கேவலம் பேசுவாங்க. கல்யாண சமாச்சாரத்தை ஏதாவது பேசுறாங்களா? நீ அந்த மூலையில உட்காந்து இந்த மூலையில உட்காந்துக்கிறேன். நம்மள பத்தி ஏதாவது தங்கச்சி வரலையே, எங்க நாத்திரா வரலையே, இதாவது நம்ம பத்தி ஏதாவது பேசுறாங்களா? இல்லையா? அது கொஞ்சம் உட்காருது. இத தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஒன்னு சும்மா கேட்கிற கேள்வி உன்னாதான் கேட்பேன். உனக்கு கோவம் வரக்கூடாது. எனக்கு எப்பவுமே கோவம் வரது இல்ல. ஏது சூடு தோட்டா போட்டா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே போக சரி. நான் வேற மாதிரி இருக்கேன். ஓரமா இருக்கலாம். அங்க உட்காரு. நான் எங்க உட்காடுறேன். யார் என்னென்ன பேசுறாங்க என் காதல உன் காதல நான் சொல்றேன். உனக்கு என்கிட்ட சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து ஒன்னு கொட்டி பேசி கல்யாணம் கூடவா இருக்குது? ஏண்டா பரியும் போட்டாச்சு, கல்யாணம் கூடாதாக்குது. இன்னும் ரேடியோ கட்ட சொன்னா ஒரு தகவல் தெரியல. என் தம்பி நீ பார்த்தே இல்லையா? யோ நீ தம்பி பார்த்தேன்னு சொல்ற, கல்யாணத்தை வச்சுட்டேன்னு சொல்ற, வர போறான் துயரெல்லாம் வேலையை என் தம்பி கிட்ட தான் ஒப்படைச்சேன். அதான் வேலை ஒப்படை சொல்ற. இன்னைக்குதான் காலையில ஆட்டோ விட்டு ஓட்டி போறான். ஆட்டோ பின்ன உங்க தம்பிக்காரன் காலையிலே போல ஆடு. கல்யாணம் ஆச்சு வந்தாலும் வரலாம். பேசலாம்.
என்னையா ஒரு குடும்பத்துல நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. பெரிய அண்ணன் பலராம, நடு அண்ணன் கோபாலகண்டன், நான் தான் சின்னவன் சாத்திகி. ஆனா 3 பேரும் ஒரே குடும்பம் தான். குடும்பம் பிரியல, ஆனா ஒன்னாதான் இருக்குது. ஒன்னா இருந்தாலும் அவனு 2 பேரு வீடே கெதி நிக்கிறானுவ. நான் காலமெல்லாம் காடே கெதி நிக்கிறேன். அவனு 2 பேரும் பொண்டாட்டி மேல கைய போட்டு தூங்குறான். நான் காலமெல்லாம் ஆட்டு மேல கைய போட்டு தூங்குறதாங்க. ஏன் 2 பேரும் இருக்கிறான்ல. ஆனா தம்பி நீ ஒரு 10 நாளைக்கு ஓய்வு எடுத்துக்க, நாங்க ஓட்டி மேய்க்கிற ஆட்ட அப்படின்னு 2 பேரும் ஒரு வாக்கால போய் கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா நாளைக்கு ஆடு மேய்ச்சா, நாளைக்கு பிரிச்சா, ஆட்டை பிரிச்சா என்ன தம்பி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு 10 ஆட்டை மிச்சமா ஓட்டி விட போறான். சரி பாகமா தான் பிரிக்க போறான். ஆனா இன்னைக்கு போறேன் 2 பேர்ல எவனோ என் எதிர்க்கு ஆட்டான், அவன் ஓய்ந்தான். நீ போற வேகத்துல கோபத்துல குடும்பத்தை பிரிச்சுட்டு தான் உட்காரணும் பூமியில. எவன் வரான்னு பாக்குறான். என்னுடைய தம்பி சாத்திகி நான் இது வரைக்கும் எப்பயுமே அது மாதிரி நான் பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல. பொண்டாட்டி பேசி கேட்பான் பழகுது. ஆமா, பொண்டாட்டி பேசி கேட்பான் பழகுது. பொண்டாட்டி பேசுறதா குட்டி சேவர் தான் கொடுக்கணும். ஏதோ கேட்கணுமா அதான் கேட்கணும். அதனாலதான் இப்போ ஒரு வாட்டமா பேசுறான். நான் கேட்றேன், ஏன் இந்த தந்தி பேச்சு காசு பேசுறான்? பார்த்து நேரம் கேட்க மாட்டேன். ஏன்டா புலம்புற? என்ன காரணம்? கல்யாணம் ஆச்சு, என்னடா புலம்பு? எனக்கு கண்டு கேட்டுக்க 2 பேர்ல ஆட்டான போதும். அதான் காலமே நானும் ஆட்டம் மேய்க்கணுமா? என்னைக்கெல்லாம் மேய்க்க மாட்டீங்களா? ஆட்டம் நானே தான் மேய்க்கணுமா? குடிக்கிற மோரா குடிக்கிற இந்த ஒரு மாதிரி அப்ப இப்ப குடிக்கிற மாதிரி ஐயா குடிக்கிற நீ மேய்க்கிற மேய்ச்சுதான் என்ன சும்மாவா? ஒரு முடிவு வந்துக்கிறேன். இல்ல முடிவு பேசாத. ஆமா, பொண்டாட்டி வேற கேட்காத கேள்வி கேட்கறேன். ஆமா, நான் தெருவுல நடந்து போக முடியலடா. அதோ போறா போற ஆட்டுக்காரன் பொண்டாட்டி, அதோ வரா போற ஆட்டுக்காரன் பொண்டாட்டி அப்படின்னு கேவலமா கேக்குறாங்கடா. அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்காத கேள்வி கேட்கற என்ன? நான் எங்க வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி போற பாரு தாளக்காரன் பொண்டாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட் பொண்டாட்டி சொல்லுவாங்க. ஒண்ணு சொல்ல சூடு சொன்னீங்க. ஆடு மேய்ச்சா ஆடு 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 மேய்ச்சா ஆட்டுக்கார மாட்டாங்க சொல்லுவாங்க. சரி, இப்ப என்னப்பா ஒரு முடிவு வந்துங்க. என்ன முடிவு? என்ன முடிவு? இனிமே முத குடும்பத்தை நான் என்னன்றா ஆட்ட போய் கொண்டாடி கேட்ட கேள்வி கோவம் தாங்காத 6 ஆட்டை காலை முடிச்சு போட்டு வந்துக்கிறேன் காட்டுல. ஆட்ட பிரி, ஆட்டை ஓட்டி நான் பிரிக்கிறேன். ஆட்ட பிரிடா, குடும்பத்தை பிரிடா. நேத்து ராத்திரி போய் என் பொண்டாடி பாதி நேரத்துல கையை சீண்டேன். அப்படி சீண்டின உடனே பசங்களை எழுப்பி விட்டுட்டாங்க. உனக்கு அது தேவையான ஆட்டுக்கார பைக்கலாம் அப்படி பசங்க எழுப்பி விட்டுட்டாங்க. எழுப்பு உள்ள வெளிப்ப படுக்கிறேன். சரி பின்னா சொல்றேன். ஆட்ட பிரி, நான் பிரிக்கிறேன். ஆட்டை ஓட்டி நான் பிரிக்கிறேன். எத்தனை நடக்குது? எத்தனை இருக்குது? 150 ஆடு இருக்குது. ஓட்டி நான் பிரிக்கிறேன். யாரு பிரிக்கிறேன்? நான் பிரிக்கிறா ஏண்டா ஒழிப்பான ஆட்ட பிரிக்க உன்கிட்ட ஒப்படைச்சா நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே ஆட்டு போவேன். பாவத்துல கைய வச்சு தடுமா அப்படி தடவி தடவி எது சென்னாடோ அத ஓம்பாகத்துல ஊதிக்கு. ஆமா, சொல்லு. ஆட்டை எப்படி பிரிக்கிறது எனக்கு தெரியும். எப்படி பிரிக்கிறது? எப்படி பிரிப்பா? எப்படின்னு கேளு.
ஒரு குட்டி போற ஆடு இருக்குது, ஒரு குட்டி போற ஆடு இருக்குது, ரெண்டு குட்டி போற ஆடு, ரெண்டு குட்டி போற ஆடு இருக்குது. இதை எப்படி ஒழுங்கா பிரிக்கணும்? அது எப்படி ஒழுங்கா பிரிக்கிட்டு சேனாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கணும், சேனாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கிறோம், குட்டி போட்ட ஆட்டை ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்கிறோம், வரட்டாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கிறோம். இந்த சேனாடு தான் ஒழுங்கா பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது? ஏன் தெரியுமா? ஏன்? ரெண்டு குட்டி போற ஆடுங்குது, ஒரு குட்டி போற ஆடுங்க. ஆமா, அது எப்படி கண்டுபிடிச்சு பிரிக்கிறது? சேனாட்டை ஒரு ஆடா பின்கால பிடிச்சு தரதன்னு ஈத்துன்னு வந்து பூமியில மல்லியாத்து போட்டு அது வவுத்துல ஏறி ததுகாப்புக்கு மெரிக்கணும். மெரிச்சா வவுத்துல குட்டி எல்லாம் வெளி வந்துடும். அப்புறம் பொறிக்கு போட்டுதான் பழச்சு, அப்புறம் கணக்கு போட்டுதான் ஆட்டை பிரிக்கணும். போட்டு மெரிச்சா ஆடுதான் உயிரா இருக்குமா, குட்டிதான் உயிரா இருக்குமா? எது எப்படி போனா எனக்கு தேவை கணக்கு. தூரம் பேசுறியா? ஆட்டை எங்க விட்டு வந்தா? அதெல்லாம் ஒண்ணே கேட்கல. ஆட்டை எங்க விட்டுட்டு வந்தா அது வயிறாரு மேயும் அப்படின்னு ஆடு மேய்க்கிறனுக்கு தெரியும். ஏண்டா நீ பாட்டு வந்துட்டியா? ஆடு எவ்வளோ பட்டம் போகல, எங்க விட்டு வந்தா? ஆட்டை எங்க ஓட்டி விட்டுட்டு வந்துக்கிறன்னு கேக்குறியா? நாளைக்கு நாளைக்கு அரக போறோம், நெல்லி வெல்சில், அந்த நெல்லு வெள்ளத்துல ஓட்டி விட்டு வந்துக்கிறோம். பாவி ஏடா கொல்லிகாலம் பார்த்தானா எக்கச்சக்கமா பேசுவான், சண்டை வாங்குவான். நாளைக்கு அரகு போற வெள்ளத்துல விட்டுட்டு வந்து கம்யூனிட்டி எந்த கொல்லிகாலம் என்ன வந்து கேக்குறான்? எவனா வர சொல்லு, வருவானா? அந்த 3 ஏக்கரா பயிர்கள் இன்ஜின் கண்ணா 1 லிட்டர் இன்ஜின் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 ரூபாய் இருக்குதா? அந்த எம்மா பாட்டு பண்ண 3 ஏக்கரா பயிர் கண்ணாடி ஆனா ஓயாடி ஒம்மாலையும் போடணும், ஆனா ஒப்பம் பொண்டாட்டி போடணும், ஆனா ஒண்ணும் பொண்டாட்டி போடணும். பாவி எம்மா கஷ்டப்பட்ட எத்தனை ஏக்கரா ஆள் வச்சு களை பிரிச்சேன், யூரியா போட்டு, உரம் போட்டு, தண்ணி கட்டு, இப்படிதான் இருக்க. கம்மியாடி 150 ஆடு கம்மியாடி. எந்த ஆட்டுக்கார கம்மியாடி வெச்சல் யாரா வெச்சல் ஆட்டு விடுது? ஆட்டு விட்டு கம்மியாடி ஆடு தம்பி சாத்துக்கு இப்ப பேசுற கொல்லியார நாளைக்கு அரங்கு போற வெச்சல் விட்டுட்டு வந்துட்டு பேசுறாங்க. ஆளு கூப்பிட்டு வர மாட்டேன், ஆளு கூப்பிட்டு நாடகத்துக்கு என்ன 4 ஆட்ட மாட்ட சம்பாரிச்சவனும் 4 பொண்ணு பெத்தவனும் மானத்து விட்டதான் அது பொருள் ஆகும். பேசுறான்னு நம்ம கத்துக்கு ஓட்டி வைக்க கூடாது. இப்ப பாரு, அவன் கேள்வி கேட்கறான், நான் கேட்கற கேள்வியில அவன் லபா கொண்டு போறான் பாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி 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 நான் பாத்துக்கிறேன். நீ விட்டுட்டு பார், அந்த வெள்ளத்துல ஒண்ணுதானா எண்ணித்தான் நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அது வெள்ளத்துல எனக்கு தெரிஞ்சு இருந்தா இன்னும் பக்கத்து ஒரு ஆட்டெல்லாம் ஓட்டு வெள்ளத்தில் விட்டு அம்மா வண்டி மகனா ஓட்டியே போவான். கரும்புல ஆட்ட விடாத அப்படின்னு ஏன் வெள்ளத்தில் விட்டு பேச்சா என்ன? நான் தான் ஓட்டி விட்டு வந்தேன். நீ தானே கடந்து போறேன் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்ப போட்டு ஒன்னியும் உங்க அண்ணன் உள்ள தள்ளல நாங்க அப்ப மண்ணு கொண்டு போடுறேன். ஒப்பனுக்கே நீ பிறந்து இருந்தா ஆமாடா இப்ப சொன்ன பாரு. ஆமா ஸ்டேஷனுக்கு போறேன். ஆமா உங்க கம்ப்ளைண்ட் கொடு. போடா கோட்டல் நாங்க வந்து பாத்துக்கிட்ட போறோம். போடா போடா கோட்டல் பேசிக்கோ. போடா போடா தேடிக்கு போடா பேசிக்கடா போடா. போலீஸ் கரெக்ட் பண்ணா நான் வந்து பேசிக்கிட்ட எனக்கு மாட்டிட்டு போடாடா. டேய் நான் வந்து பேசிக்கிட்ட கூண்டில் நிக்க வைக்கிறேன். போடா கூண்டில் நிறுத்துற ஒண்ணே போடா ஒண்ணே நான் இப்படி போடா. அடிக்கு வரம் பச்சா என் முடி வெச்சல ஆட்ட விட்டுட்டு ஏ எடமையா
போயா தம்பி சாத்தீங்க டேய் என்ன ஏடா இவரா 150 ஆட்டுல 50 ஆடு குட்டி போட்டுக்குது என்ன குட்டிக்கு பால் கிடைக்காத குட்டிலாம் கவா கவான்னு கத்துது. சரி இவன் பயிர் வச்சுட்டானா பெரிய மயிர். ஏண்டா எக்கச்சக்கமா பேசுறான் கொள்ளைக்காரன் வந்து. ஆமா கண்ணன் தம்பி சாத்தகி கண்ணன் தம்பி சாத்தகி உன்னை கூப்பிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஏண்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பான். நம்ம பேர்ல கேஸ போட்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி போய் கோர்ட்ல போய் கூப்பிடுவான். கண்ணன் தம்பி சாத்தகி யாராலும் கூப்பிடுவான். அப்ப நம்ம குடும்பம் மரியாதை கண்ணன் தம்பி சாத்திகை யாரு யாருன்னு கூப்பிட்டா ஐயா நான் தான் அப்படின்னு கூண்டுலயே நான் தான் கண்ணன் தம்பி சாத்திகை போனீங்கன்னா கேஸ நீ முட்டிக்கிற மாதிரி அர்த்தம். அப்பதான் நான் கேஸ ஒடிச்சுக்கின்னு வெளியே வருவேன். எந்த வகையில அப்படி கேளு. ஐயா அவன் பயிர் வச்சான். பயிர் வச்சா பயிருக்கு தண்ணி பாய்ச்சிருப்பான். பயிருக்கு தண்ணி பாய்ச்சலாம். எதுக்கு பாய்ச்சணும்? பயிருக்கு அவன் உரம் போட்டிருப்பான். போட்டிருப்பான். எதுக்கு போட்டான்? பயிருக்கு போட்டான். அவன் ஊரியா பறிச்சிருப்பான். எதுக்கு பறிச்சான்? பயிருக்கு பறிச்சிருப்பான். அவன் களை பறிச்சிருப்பான். ஆமா எது பறிச்சான்? பயிருக்கு களை பறிச்சிருப்பான். ஆமா அவன் பயிர் விட்டு நான் மேய்க்கல, மேலகிற கதிர் தான் விட்டு மேய்ச்சி நான் ஓட்டி வந்து அப்படின்னு கேச உடச்சுக்கு நீ வெளியே வந்துருவேன். அது இருக்கட்டும், நீ ஆட்டை பிரி போனாலும் நீ சொல்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். பாப்பாவுக்கு கல்யாணம் கல்யாண வேலை பூரா உன் தலைமையில குடும்பத்தை பேச நானே நின்று என் தலைமையில எத்தனை நடக்குது, எத்தனை நிலங்குது, என்ன சமாச்சாரம், எவ்வளவு பணங்குது, என்ன எப்படி பிரிக்கணும், என் தலைமையில நானே பிரிச்சு விடுறேன். இது பங்காளி சண்டை, அண்ணன் தகராறு. இதுல பஞ்சாயத்துக்கார வராம பாரு, அவன் அப்படின்னு அவன் பிறந்திருப்பான். நான் என்ன சொல்றேன், பேச்சு கேட்க மாட்டேன். நீ ஒரு பஞ்சாயத்துக்காரன். சரி என்ன பாப்பாவுக்கு வெளியே கல்யாணம். ஆமா கல்யாணத்துக்கு வேலை பூரா வாங்கினாலும் ஒப்படைச்சா அதை பார்த்தாலும் அப்படிதாங்க. உன் பொண்ணு சுந்தரி எனக்கு பிறந்தா என்ன உனக்கு எனக்கு போட்டா உனக்கு போட்டா கல்யாணம் கூட தெரியுது. ஆமா ஒண்ணுமே கிடையாது. வேலையா கட்டுற பத்தி கடிக்கலாம். பத்தி கடிச்சிட்டேன். ஆமா அந்த கதையாண்ட பேசுறேன். பத்திரிக்கை கதை. காலையில 6 மணிக்கு அச்சு ஆபீஸுக்கு போனேன். பச்சை தண்ணி இந்த பள்ளி மேல காட்டல. மூணே பத்திரிக்கை தான் அடிச்சு கொடுத்தோம். 6 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்தேன். ஆமா கரண்ட் இல்ல. போச்சு 3 பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டோம். 3 பத்திரிக்கை அடிச்சா நம்மளுக்கு நிறைய கூட்டம். எங்க கொடுத்துட்டேன்? அதையும் கொடுத்துட்டேன். பத்திரிக்கை கொடுத்துட்டேன். பத்திரிக்கை கொடுத்தேன். தேடியா குத்துல ஒரு பத்திரிக்கை கொடுத்தேன். அங்க யார் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க? அங்க ஒண்ணு கொடுத்து வந்தா அங்கதான் நெருங்கின சொந்தம். ஆமா சரி, ஒரு பத்திரிக்கை போச்சு. இன்னொரு பத்திரிக்கை அம்மன் கோயில் மூட்டில் கொடுத்தேன். அம்மன் கோயில் மூட்டில் அம்மன் கோயில் மேடு. அம்மன் கோயில் மேடு. ஆமா அங்க யார் நமக்கு சொந்தக்காரா இருந்ததா தெரியலையே. அங்கதான் நெருங்கின சொந்தம். யாரு? என் மாமியாவுக்கு சித்தாத்தா, சித்தாத்தாவுக்கு நாத்தனா, நாத்தனாவுக்கு ஓரவத்திக்கு பெரியாத்தா. ஆமா சொந்தக்காரர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கூட இருக்குது சொன்னாங்க. இன்னொரு பத்திரிக்கை இன்னொரு பத்திரிக்கை என் பொண்டாட்டி கையில பொண்டாட்டி கல்யாணமே தெரியாது. பொண்டாட்டிக்கு ஆமா நாளைக்கு அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன தகராறு வந்தா அவ சொட்டி காட்டுவா. எப்படி என்ன கல்யாணத்துல தொழிச்சுக்கணும் அப்படின்னு சொட்டி காட்டுவா. அதனால கூட்டா அவ கையில ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்து. சரி, எந்த கன்றாயோ ஆமா அது போட்டு விடு. கல்யாணம் ரேடியோ கட்டுறது இது அது கல்யாணம் சாப்பாடு சம்பந்தத்துக்கு கல்யாணம். ஆமா என்ன யாரு வேற சாப்பாடு அவங்க பெரிய கூட்டம். ஆமா துரிவாத கூட்டம் பெரிய கூட்டம். அரிசி எக்கச்சக்கமா ஆகும். ஆமா நாஷ்டா மதியம் சாப்பாடு நாஷ்டா போடணுமே. என்ன பண்றது? நாஷ்டாவை நிறுத்திட்டேன். பின்ன போறது 5 மூட்டை உப்பு அரைச்சுன்னு வந்துக்கிறேன். ஐயோ தலைவித்து உப்பு என்ன பண்றது? உப்பு என்ன பண்றதா? அந்த உப்பை அரைச்சுன்னு வந்துக்கிறோம். அது அப்படியே கிண்டி ஒரு இலைக்கு
ஒரு கரண்டி பேத்து வைக்கணும். ஓ அந்த உப்ப ஆமா அப்படி கிண்டி. ஆமா சரி. அப்படி பேத்து வச்சா அவங்க சாப்பிடுறவங்க என்னன்னு கேட்பாங்க. ஐயா இது என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டா நாம சொல்ல வேண்டியதான், ஐயா இதுதான் உப்பு மாவு. பரவாயில்லடா. சரி காலைதான் உப்பு போட போறேன். மதியானம் பாருங்க பொரியல் வேணுமாடா? பொரியல் அதை நிறுத்திட்டேன். குறைஞ்சபட்சம் துரியா பெரிய கூட்டம் ஒரு 5 மூட்டை உருளைக்கிழங்கு வேணும். உருளைக்கிழங்கு பொரியல் நிறுத்திட்டேன். அப்படி என்ன போறது பின்ன? ஓ அப்படின்னா 100 கொலை பணம் பணம் வெட்டி பணம் வச்சு பண்றது. ஒரு காயில 3 கொட்டை இருக்கும். இருந்தா ஒரு கொட்டையா பேத்து 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 ஒரு இலை வச்சுன்னு போவோம். வச்சுன்னு போனா அவன் என்ன பண்ணுவானு, ஓஹோ மகவோட கல்யாணத்துல இதுல புது பொருள் ஆட்டம் இருக்குது அப்படின்னு அந்த கொட்டை எடுத்து பழங்கொட்டை எடுத்து அப்படி பல்லால கடிச்சு ஈப்பானுவேன். ஈத்தா அந்த நாரெல்லாம் போய் பள்ளி செந்தில மாட்டி பள்ளி செந்தில மாட்டிக்கொண்டு அந்த நார் தான் ஈப்பானுவேன். சோற கேட்க மாட்டானுவேன். 3 மூட்டை மிளகாத்தூள் அரைச்சு அப்படியே கரைச்சு ஒரு இலைக்கு ஒரு கரண்டி ஊத்த வேண்டியதான். ஊத்துறான் அப்படி கையால வயசு அப்படி நக்கல் உடனே அவன் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல மாட்டானுவ. அப்பா 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 மகவோட கல்யாணத்துல காரஞ்சாரமா சாப்பிடுறோம். காரஞ்சாரமா சாப்பிட்டு போறோம். உப்புக்கும் இந்த மிளகாத்தூளுக்கும் தண்ணி குடிச்சுட்டே போவானுங்க. மதிக்கட்ட துரியால கொடுத்திருக்கு. இதுதான் சாப்பாடு. சரியான பாடம். சரி அதை விட காலையில அவன் வீட்டுல போய் ஆள பிடிச்சான். பருத்தி நேரம் ரேடியோ செட்டுக்காரு எழுப்பினா பாத்து வச்சான். அப்புறம் 3ஆவது வீட்டுல விக்கிறாப்ளுக்கு இது இப்படி கைய காட்டணும். ஆமா ஒரு கோட்ரு ஒண்ணு வாங்கி கொடுனா ஒரு கோட்ரு வாங்கி கொடுத்தேன். நீ கொடுத்து நீ குடிச்சா அவளு கொடுத்து ஆளு கட்டி கட்டிக்குதான் சாப்பிட்டோம். பின்ன விடுவாடா பின்ன ரேடியோ செட்டு போய் சொல்லு நான் பாத்துறேன். நீ வாய் தலைகாணி போடுறீ இன்னும் கட்ட சொன்னேன். உக்காரியா ஆளுங்க படு 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 போடா. இதெல்லாம் பேட்டே வைக்கணும். சரி பாரு என்ன ரேடியோ ரேடியோ ஒரு ரேடியோக்காரே நீ கத்து. ஓஹோ அண்ணா நாராயணா கோவிந்தா ஸ்ரீதரா இப்பதான் ரேடியோ செட்டுக்காரு ரேடியோ கட்டி பாட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? சரி ரேடியோ கட்டிருந்தா என் பேர்லயே பாட்டு போட சொல்லு. ஏன்னா மகா வீட்டு கல்யாணம். ஆமா என் பேர்லயே பாட்டு போட சொல்லு. கோபியர் கொஞ்சம் ரமணா பாட்டு போட பாட்டு. கோபியர் கொஞ்சம் ரமணா எங்க வீட்டுல இதான் முத கல்யாணம். அதனால என் நடன பேர்லயே நீ பாட்டு போடணும். அவன் வீட்டுக்கு என்ன பண்ணுவான்? என்ன பாட்டு தெரியுமா? இன்னுமா பாட்டு சொன்னாரு. கோபிய கொஞ்சி சிதி கொஞ்சம் ரமணா கோபிய கொஞ்சம் ரமணா அது போடியா. கோவிந்தா நாராயணா ஜனாதனா பரிபூரணா சங்கடகாரணா ஸ்ரீதரா. அந்த ரேடியோக்காரரு உன் பேர்ல பாட்டு போடுறேன். என் பேர்ல பாட்டு வேணாம். இனிமே என்ன நீ படுக்க மாட்டேன். என் பேர்லயே பாட்டு வேணாம். உன் பேர்லயே பாட்டு போட சொல்லு. என் பேர்ல உன் பேர்லயே போட்டு சொல்லு. கோச்சிக்க மாட்டேன். கோச்சிக்க மாட்டேன். நீ போ போய் சொல்லிட்டு வா போ. ரேடியோக்காரா பாக்க வச்சாலும் நானு, அட்வான்ஸ் கொடுத்தாலும் நானு, அவர் கோட்ரு ஒண்ணு வாங்கி கொடுத்தாலும் நானு. அதனால இதுல இருந்து என் பேர்ல பாட்டு போடு.
உன் பொண்டாட்டி தாதியா இருக்கும், உன் வீட்டுல 7 போட்டு படிக்கும், தாலியா தின்னும், எடுக்க போனோம், உன் வீடு குட்டிச்சார நாசமா போகும். அண்ணா போகும். யாரு வீட்டுல பணம் உயர்த்த? உன் வீட்டு உன் பொண்டாட்டி தாதியா இருக்கும், வீட்டுல பணம் உயர்த்தா? உன் பொண்டாட்டி போனோம் கத்துக்கு பாரு பொண்ணு அத சுடு காட்சி திருப்பி வை. ஆமா இனி உன் பாட்டைய காதை வாங்க கூடாது. உனக்கு அம்பாவை பண்ணிட்டா தபாரு காலையில் அம்பாவை பண்ணிட்டா உன் பொண்டாட்டி மூத்த துக்குச்சாங்க. பாட்டு வேணா ஒண்ணு வேணாம். பாட்டும் சரி உடாயா சொன்னாரா பாட்டால காதால கேட்க கூடாது. பாட்டும் சரி ஒரே ரவி அவங்க வீட்டுக்கு ரேடியோ வாங்கினாரு. நீ கத்துறது சொல்ல பாரு. வீட்டு ரேடியோவா அங்க போய் பேசுக்குமா. பார்க்கலாம். இன்னைக்கு குமுறு 2 பேரும் சும்மா கெதி கலகணும் பாரு. பக்கால ஓய்வு. சரி சின்ன ஆடு மாசம் அசதியில் தூங்குறாரு. ஆமா ஆமா அண்ணன் எழுப்புனா காலை வெட்டி விடுவான். ஓஹோ அண்ணா சாத்தகி அண்ணா பண்டாரா ஓய் ஏண்டி நீ இந்த அளவு நடக்குது இந்த நேரத்துல வந்து என்ன எழுப்புற? உள்ள பாடுறியா? அடி வந்தாரா ஓய் உள்ள பண்ணுவோம். கொண்டாடி ஞாபகம் ஆடே கதின்னு கிடக்குறாரு இல்ல அண்ணா சாத்தகி அண்ணா. ஐயோ தொந்தரவு கொடுக்குறாள். ஏண்டி உனக்கு தெரியாது என்ன? இப்பதான் குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகும். இதுக்குள்ளே நம்ம வந்து 2 பேர் நம்ம இன்னைக்குன்னா குழந்தை பால் கிடைக்காம போயிடும். பாடி உள்ள பாடி பாடி வர இன்னொருத்த மாதிரி இருக்காரு பாரு. அண்ணா சாத்தகி அண்ணா உங்களுக்கு வேலை வச்சாதான் இன்னும் தொந்தரவு கொடுக்க மாட்டான். ஏய் ஏவாள் இன்னைக்கு ராத்திரிக்கு வேலையா மக்கள் நாடகத்துக்கு போறேன். அந்த ஆண்டு தெருவில் பஞ்சா இருக்கிறாங்களா 2 கிலோ என்ன வந்து பேசி வை நான் வந்து பாத்துக்கிறேன். பாப்பா அண்ணா ஏம்மா ஏன்னா போயிருக்கு இந்த ஆட்டு கூட சுத்தி ஊத்தி ரொம்ப அசதி அம்மா. இந்த தூக்கத்துல வந்து என்ன எழுப்புனியா? அப்படியே இந்த தூக்கத்திலேயே ஒண்ணு இதெல்லாம் பண்ணிருந்தா இன்னும் உன் பொண்டாட்டி நினைச்சிட்டியா? அண்ணா பாப்பா எப்ப அண்ணா காலாலே நடந்து வந்தா அண்ணா என்ன நம்ம ஆந்தோரணும் மகிழ்த்தோரணும் திருக்குழப்புகள் ஆரவாரமா இருக்காது. என்ன காரணம் நம்ம வீட்டுல ஒரு தெரியாதா? என்னன்னா பாப்பாவுக்கு கல்யாணம் போட்டா அப்படியே பாரு. ஏமா உங்களுக்கு பாப்பா இருப்பது நான் மட்டும்தான். ஆமா நான் உண்டு. எனக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. கைதா உனக்கு இல்ல நம்ம நடான பொண்ணு இல்ல சுந்தரி. சுந்தரிக்கு முடிஞ்சா கல்யாணம். கல்யாணமா? ஆமா. யாருக்கு பறி போட்டு இருக்கு? யாரு மாப்பிள? யாரு மாப்பிள? மாப்பிளையா? பாப்பா அத்திநகர் வேண்டாள் அரவ கொடி வளர்த்த துரியோதன மகன் லட்சண பாலனுக்கு மாப்பிளை பத்தி கம்மியா பேசக்கூடாது. லட்சண பாலனுக்கு சுந்தரி கொடுக்கறதா அண்ணன் பறி போட்டாரு. விடிஞ்சா தாலி கட்டு. விடிஞ்சா தாலி கட்டு. ஓஹோ துரியோதன மகனுக்கு. துரியோதன மகனுக்கா? ஆமா ஆமா. இந்த துரியோதன கையில ஓடுது ஓடுது ஓடுதுன்னு சொல்றாங்களே என்ன? அது தனராக அண்ணா. தனராகனா அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் பணம். அவ வந்து கைய வச்சாலும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அப்படியா? ஆமா பாபா அண்ணா
நான் தானே ஆடு மேய்க்கிறேன். ஆமா. ஒரு ஆடு ஒரு குட்டி போடும், ஒரு ஆடு 2 குட்டி போடும். இப்படிதான் போட்டு இருந்தேன். ஆனா துரியோதனை வந்து நம்ம வீட்டுல காலை வச்சு பாப்பா சுந்தரிக்கு எப்ப பரியம் போட்டு போனானோ அதுல இருந்து இந்த ஒரு குட்டி போட்டாடு 2 குட்டி போடுது, 2 குட்டி போட்டாடு 3 குட்டி போடுது. அப்படியா? ஆமா, எக்கச்சக்கமான ஆடு பெருகுது. இங்க வா அண்ணா, இன்னும் நிறைய ஆடு அதிகமா ஆகணும்னா நான் சொல்ற மாதிரி கேள். எப்படி நிறைய ஆடும், ஒரு குட்டி போட்ட ஆடு 2 குட்டி போடுது. இப்போ 2 குட்டி நான் என்னன்றேன், சரி அண்ணன் உன் பேச்சு கேட்டா என் பேச்ச கேட்டா ஒரு ஆடு ஒரு ஆடு 5 குட்டி 6 குட்டி போடும். 6 குட்டி போடும். ஆமா, ஒரு ஆடு எப்படி? அது எப்படி தெரியுமா? நம்ம பரராம அண்ணா இருக்காரு, பெரிய அண்ணன், நம்ம பெரிய அண்ணன் பொண்டாட்டி, நாம நட அண்ணன் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, 3 பேர் பொண்டாட்டியும் துரியோதனுக்கு கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி 5 குட்டி போடும். 6 குட்டி? ஆமா, ஒரு ஆடு. ஆமா பாப்பா அண்ணா, என்ன நீ என்ன பண்ணா நீ ஆடு மேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பூமியில மண்ணாலே கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படி என்னதான் நீ கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிச்சுன்னு கேக்குறியா? ஒரு ஆடு 6 குட்டி போடுற ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். எந்த வகையில? நம்ம பெரிய அண்ணன் பொண்டாட்டி, ஓ பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, நம்ம 3 பேர் பொண்டாட்டியும் துரியோதனுக்கு நம்ம கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடும். அதுவும் பெரிய பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, 3 பேர் பொண்டாட்டியும் துரியோதனுக்கு கூட்டி வச்சா 6 குட்டி போடும். இந்த ஐடியா யார் சொன்னது? இந்த ஐடியா யார் சொன்னதுன்னா நம்ம பாப்பா இல்ல சுபத்திர. அதான் வந்து சொன்னது. வந்திருக்கு பாசம் நின்று கிடக்குது. அதான் சொல்லி கம்னாட்டி, புத்தி கேட்ட கம்னாட்டி, பொண்ணு கொடுக்கணும் கோபத்துல சொல்லிக்குது. இந்த பேச்சு கொண்டாந்து நீங்க பரியம் போட்டீங்களா? என் மகனு கொடுக்காத, உங்க பொண்டாட்டி கூட்டி வைக்கலாம். பேசுது. அந்த பேச்சுக்கு வந்து என்கிட்ட சொல்றேன். என்ன அப்படியா? ஐயோ, பாப்பா சொன்ன உடனே என் பொண்டாட்டி கூப்பிட்டு துரியோதன போடி அனுப்பிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. கேட்டு போனேனே. ஐயோ, போட்டு போயிட்டேன். அங்க போல ஓடினே. ஐயோ, அங்க போல ஓடினே. துரியோதன குழம்பு குழப்பிட்டானே. துரியோதன குழப்பிட்டானா? பாப்பா ஐயோ, நாம போடனாடா. துரியோதனா என் பொண்டாட்டி பயப்பட்டுக்கிறான்டா. இந்த தெருவுல நான் எப்படா நடந்து போவேன்? பாக்குறவன் என்ன கலந்து போனேன். வாந்தி எடுத்து வேற காட்டுறா. இது பித்த வாந்தியா புள்ள வாந்தியா? எப்படி கண்டுபிடிச்சிடுறேன். சத்தியமா அது புள்ள வாந்திதான். என் பொண்டாட்டி வாந்தி எடுத்தா பாரு. அது அந்த பௌத்துல இருக்கிற மூத்திரம் அது வாந்தியா வந்துக்குது. உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் கடிச்சிட்டு அப்படி பேசாத. வெளி தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? ஆமாமா, நம்ம பிரியாணி தான் புள்ள வாங்கணும். அதனால புள்ள நமக்கு தேவையில்லை. சரி, நான் போய் கழிச்சிட்டு வந்துருவா. நான் கலைக்க மாட்டேன். மாமா. அந்த குழந்தை எனக்கு வேணாம். ஏன் கேக்குறியா? மாமா, அந்த துரியோதன கையில தனரேக ஓடுதாமே. துரியோதன கையில தனரேக ஓடுது. ஆமா ஆமா. அப்படி அதே போல எனக்கு குழந்தை பிறந்தா என் குழந்தை கையில பார்த்த தனரேக ஓடு இல்ல, அதனால கலைக்க மாட்டேன் மாமா. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. நல்ல தூக்கி கொண்டிருக்காரா கோபாலக்கண்ணன்? எம்மா தூங்குறாரு.
யாருமே ஆ. இங்க வந்தா ஆ. உள்ள விடக்கூடாது சொல்லிக்கிறாரு என்கிட்ட. உள்ளா யாரும் போக கூடாது. நீ என்ன எது அவர் செய்ய? அசதி தூங்குறாரு. ஆ. இப்படியே போய் சேரும். நான் என் அண்ணனை பார்க்க வேண்டும். இன்னைக்கு முடியாது. மரியாதை கட்டுப்படும். ஏன் அப்புறம் என்னதான் தள்ளுவோம். புடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம். யாரு நான் ஒண்ணு பிடிச்சி தள்ளுவேன். என்ன ஒரு தடுத்து அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா நாராயணா தூங்குறவனை கூட எழுப்பிடலாம். ஆமா தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு. அவனை எழுப்ப முடியாது. ஆனா ரவி என்ன அசிதியில தூங்குறா தெரியுமா? என்ன ஏற்கனவே காலத்தில் மாவலி சக்கரவர்த்தியிடம் சென்று நீ மண்ணால் அந்த ஏக்கம்மா மாவலி சக்கரவர்த்தியை சென்று 3 அடி தானம் கேட்டு ஆகாயத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாக அளந்தா அந்த ஏக்கத்தை அந்த அசதி அதை கூட விடு. நேற்றைய தினத்திலே துரியோதனன் வந்து 7 அடி 14 லட்சம் ஒட்டையின் மீதிலே பொன்னை கொண்டு வந்து கொட்டினானே அந்த பொண்ணு அளந்த நீ பொண்ணு அளந்த நாராயணா சொல்லுமா நீ திருடன் நான் திருடி. ஆனா பொன்னளந்த யாக்கத்தில் உருகுகிறாயா? அண்ணா நாராயணா நீ எப்படி ஏற்பட்டாள்? என்ன ரவி இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன எல்லாமே வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு எல்லா சமையலுக்கும் எல்லாத்துக்கும் ஆளுக்குது. இந்த இலை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சு என் தங்கச்சி வந்துருச்சு. பரவாயில்லைங்க. இலை எடுத்து போறதுக்கு ஆள் வந்துருச்சு. பிறந்த பொண்ணாச்சே இலை எடுக்க ஆள் வந்து விட்டது. கவலை கிடையாது. சந்தோஷமா இருக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ என்ன அதுக்கு சொல்லுவேன். அப்படி கிடையாது. இனிமேல் எனக்கு கவலை கிடையாது. தங்கச்சி வந்துருச்சுடா. என் வீட்டுல பிறந்த பொண்ணு இலை பூரா தான் எடுத்து போடும். வேலை பூரா தான் செய்யும். வீட்டுல இலை எடுக்கிறதுக்கு அதான் சொன்னார். உன் வீட்டுல இலை உடுந்து போச்சு. என்ன மசலுக்கு நான் வந்து இலை எடுக்கிறதுக்கு என்னம்மா கோமா பேச என்ன கோமா போச்சு? நாராயணா சொல்லுமா தண்ணீரும் பாலும் போலே தமையரே உன் பாதம் போற்றி போலே பாதம் போற்றி இந்த மண்ணிலே உன்னை போலே பஞ்சகம் செய்வார் காணே உன்னை போலே செய்வார் காணே கண்ணில்லா மகன் மைந்தனுக்கு உன் கண்ணியை தருவதாக மகன் மைந்தனுக்கு
அண்ணா உன் கண்ணியை தருவதாக நீ பொன்னிற்கோ பரியும் பெற்றாய் உன் பூரிப்பை அருகிலேனே அண்ணா துரியோதன் மைந்த மகனுக்கு லட்சணபாலனுக்கு பரியம் மாற்றி விட்டோம் என்ற ஆணவத்தினால் தங்கை கூட வந்தது தெரியாமல் உறங்கி கொண்டிருக்காய். உன் வீட்டுல இளவு விழ போது நான் இலை எடுக்க வந்திருக்குன்னு சொல்றியே. கிட்டவாயா தலகாஞ்ச நாய நாய. இப்ப என்ன சொல்ல வர? என் மகன் அபிமன்யு இருக்க என் மகன் அபிமன்யு இருக்க துரியோதன மகனுக்கு நீ எப்படி துரியோதன இடத்துல பரியம் மாற்றிக் கொண்டாய்? தத்திரம் முடிச்ச நாய தலகாஞ்ச நாய. இப்போ பொண்ணுக்காக வந்திருக்கையா? ஏய் அன்னைக்கு இரவோடு இரவா நான் கூட்டி அனுப்பும் போது ஒரு புடவை எடுத்து கட்டி கூட்டி அனுப்புற மாதிரி இந்த புடவை ஒரே புடவை தான், மாத்து புடவை மறு புடவை கிடையாது. தலையில பாரு எனக்கு இத பத்தியா தலகாஞ்ச நாய. நீ வந்து எங்களுக்கு வந்து கறி உங்களுக்கு வராதா? நான் என்னன்றேன் உன் கறி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ பொண்ணு கேட்கற பத்தியா? உன் ஜென்மத்தில் என்ன ஓடுது? உன் ஜென்மத்தில் என்னங்களை ஓடுது? என் கறிக்கு என்ன கறி? அம்மா அண்ணா நீ வந்து பொண்ணு கேக்குறிய எந்த வீதம் வந்து பேசுறாங்க? ஈனமானம் இல்லாத உன் கறி எடுத்துட்டு வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறிய? இது நியாயமாடா ரவி? கூட பிறந்தவனா இடமையா? ஏ போனா நான் உன் கூட பிறந்துவா பெண் கேட்கறதுக்கு உரிமை எனக்கு இருக்கிறது. நானு யாரு அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்கிட்ட நீ பொண்ணு ஒரு தகுதி வேணும். எங்களுக்கு தகுதி இல்லையா? எனக்கு என்ன குறை? என்ன தகுதிக்குது? தகுதி ஆனபத்து பணத்தை கூத்தள்ளி கொடுத்துற, வீடு வீடா சென்று மொக்கு நோயை கட்டி குடிக்கிற, என்ன தகுதிக்குது? அந்த மூக்கு நோய் கொஞ்சம் கதை சொல்றேன் கேளு. ஒரு நாள் அந்த வழியா வந்தான். யாரு? இந்த இடையே கோனா வரான்னு பாத்துல அப்புறம் எனக்கு கோவம் வரும். அவன் என்ன பெரிய கலக்கிட்டாவா? போட அட்டா 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 பாங்க. ஏய் அப்போ பாப்பா என்ன கையில என்ன என்ன வேலை காட்டு? நீ வேற சொல்லி கொடுங்க. அப்போ ஒரு நாள் கஞ்சி காசு இருந்தேன். பாப்பா பாப்பா அதுல ஒரு கிளாஸ் கஞ்சி கொடு, நல்ல வாசனை வருது. அந்த வழியா போனா அந்த கஞ்சி வாசனை என்ன இழுத்துச்சு. அவளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுத்தேன். கொடுத்த உடனே அங்க பாப்பா இதானே நொய் இருந்தா கொடு, உங்க அண்ணிக்கிட்ட கொடுத்து கஞ்சி காசு ஊத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கீழே கொட்டி வச்சிருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு சாக்கு ஒண்ணு வாங்கியாந்து அது நெல்லு பிடிக்கிற அளவு சாக்காட்டுங்குது. அதுல கட்டி கொடுத்த பாரு. அது எடுத்துட்டு போறான். சாக்கு கொண்டாந்து குடுக்கிறதுக்கு வக்கு இல்லடா இவன். ஏய் பையார போய் எல்லா சமயத்துல என் பொண்டாட்டிக்கிட்ட சாகு வாங்கிக்கிறான். அளவு சாக்கியாது டெல்லியா மாறி அந்த சாகனை திருப்பி கொடுக்கறதுல வல்லார வாய் வாயில் போன வல்லார வாய் ஓட்டி வல்லார வாய். பக்கத்து வீட்டுல சாகு வாங்கி அந்த வாசனையாக்கி கஞ்சி ஒரு கொஞ்சம் குடும்பம் நொய்னு வாங்கிட்டு வந்தேன். சாக்கு வீட்டுல வச்சுருந்துச்சா? நான் ஏற்கனவே ஒண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? உந்தன விஜயனுக்கு தந்து தவிர்த்திருக்கோம். ஏற்கிற காலத்தில் அந்த அர்ஜுனனுக்கு கூட்டி வச்சு உனக்கு நான் மூட்டை கட்டி வீட்டுக்காருக்கு கூட்டி வச்சதும் தெரியும், நீ வழக்கு பிடிச்சதும் தெரியும். உனக்கு மூட்டை கட்டி தலை சொட்டே போச்சு. அது நீ இப்ப ஒழுங்கா கொடுத்துட பண்ற. கூத்தி நெல்லி குத்தி அந்த டவுட்டை போடச்சு அந்த முன்னாள் அண்ணா அந்த டவுட்டை போட்டு மொக்கு நெய் வச்சு கஞ்சி பிடிச்சிங்க. உனக்கு போய் பொண்ணு சரி அண்ணா. அண்ணா இஷ்டம் எங்கள் மீது இல்லையா? கட்டவர் உலகி இல்லையா?
அண்ணா என்ன ஐஸ்வர்யா உங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? பஞ்சவர்மானத்தில் நாடகம் நான் குடு குடுன்னு சொன்னேன். நான் ஏதாவது ஓட்ட சொல்லலாம். ஏய், நீ சொல்ல கிடையாது. ஏற்கனவே காலத்தில் பொண்டாட்டி இருக்காளே, அந்த குடிசைக்காரி வீடு வீடா போறாள, அவதான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. சரி, போய் எப்படி தெரியுமா? எப்படி? அவளுக்கு எனக்கு தான் வாக்குவாதம் உண்டு. அவகிட்ட பேசிக்கிறேன். அங்க பேசி போ. பொண்டாட்டிய பக்கத்துல